தேவனது வார்த்தை நம்மை தேறினவர்களாக மாற்றுகிறது. சீடன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான். லூக்கா 6:40. கற்றுக்கொள்ளுகிறவன் கற்றுக் கொடுக்கிறவரை காட்டிலும் மேற்பட்டவளாக காணப்படுவதில்லை. ஆனால் தேவனது வசனத்தை வாசித்து அந்த வசனத்தில் எழுதியிருப்பதை யோசித்து அதன்படி நாம் நடக்கும்போது நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களைப் போல நாமும் வாழ முடியும். அப்படி என்றால் தேவனது வசனம் வாசிக்கப்பட வேண்டும், யோசிக்கப்பட வேண்டும். அந்த யோசித்த வசனத்தின்படி நடந்தும் காட்ட வேண்டும். அன்பின் பரமதகப்பனே, ஆண்டவரே, நாங்களும் தேறினவர்களாக வாழ வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பலமாக பிடித்துக்கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.